ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக்கான ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போற படம் சிங்கப்பூர் சலூன். கோகுலுடைய டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ், லால் அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிங்கப்பூர் சலூன். டைரக்டர் கோகுல், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சுகுமார், படத்தினுடைய எடிட்டர் செல்வா ஆர்கே அண்ட் படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜாவத் ரியாஸ் அவர்கள், படத்துக்கான பாடல்களுக்கான மியூசிக் டைரக்டர் விவேக் மோவின் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ், லால் அவர்கள், ரோபோ சங்கர், இந்த மாதிரி பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, இப்போ ரெகுலராக எல்லாரும் படிக்கக்கூடிய இன்ஜினியர் தான் படிக்கணும்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா இருந்தாலும் அதை தாண்டி தனக்குன்னு ஒரு கனவு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மகன் கதையின் நாயகனாக அவர் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஃபைனலி அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. அதில் சக்ஸஸ் பண்ணாரா இல்லையான்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த சிங்கப்பூர் சலூன் படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசில் சிங்கப்பூர் சலூன்னு பார்த்து ஃப்ரெண்டுடைய அங்கிள் வச்சுட்டு இருந்த கடையினால் ஓகே நம்மளும் வளர்ந்தா இந்த மாதிரியான ஒரு சலூன் தான் வைக்கணும், இப்படி தான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு இருக்கக்கூடிய கதையின் நாயகன் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியவங்க, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படித்தாதான் நல்லபடியாக நீங்கள் முன்னேற முடியும், நல்லா இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா. அண்ட் அந்த காலகட்டத்தில் தான் ஸ்கூல் டைமில் ஒரு லவ் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த லவ்வர் வந்துட்டு எஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அப்பா அம்மா தப்பாக சொல்ல மாட்டாங்க, அதனால் அப்பா அம்மா சொல்கிறபடியே நல்லா படிங்க அப்படின்லாம் சொல்லி லவ்வரும் சொல்கிறதுனால ஓகே நம்மளும் படிச்சிடுவோம். ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறமாவும் நம்மளால் அதை தாண்டி ஓகே எனக்கான ஒரு கனவு வந்து சலூன் ஆரம்பிக்கணுன்றது தான். அந்த சலூனை எப்படியாவது நான் ஆரம்பிச்சிடணுன்றதுக்காக போராடக்கூடிய ஒரு கேரக்டரில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இறங்குறாரு. ஸோ இந்த சமயத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருக்கு மாமனாரா அல்டிமேட்டான ஒரு ஃபுல் ஃபன் கேரக்டரில் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவருடைய கேரக்டரைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப பக்கா ஃபன் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் அவருடைய சின்ன வயசுல இருந்தே பார்த்து அந்த கனவுல எப்பவுமே இருக்கக்கூடிய சிங்கப்பூர் சலூனாக இருக்கக்கூடிய அந்த ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லால் அவர்கள். ஸோ அவரையும் வந்து அப்பப்போ நினச்சிட்டு ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால நம்ம மனசில் நின்று இருக்கிறாரு லால் அவர்கள். அண்ட் படத்தில் வரக்கூடிய ரோபோ சங்கர் அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு இமான் அண்ணாச்சி அவர்களாக இருக்கட்டும், இதை தாண்டி கேமியோ அப்பியரன்ஸில் முன்னணி டைரக்டர், முன்னணி ஹீரோ, இந்த மாதிரி பல பேர் வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸும் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்குது, அதாவது பூஸ்டப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்துட்டு சிங்கப்பூர் சலூன் அவர் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமாவும் அவரால் வந்து சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. யார் யாரோ ஏதோ பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து சலூன் மட்டும்தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக கடன்லாம் வாங்கி ஃபைனலி சலூனை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஏற்படுது, அங்கே வந்து ஒரு அதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ்லாம் வருது, அதனால அவருடைய சலூனுக்கு என்ன பாதிப்பு வருது, அண்ட் ஒரு வில்லன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் மல்டிநேஷனல் கம்பெனி வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க இவங்களுடைய சலூனுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் காமெடி கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த சிங்கப்பூர் சலூன். ஸோ காமெடி மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன்ற பேரில் முக்காவாசி படம் வந்து ரொம்பவே கிரிஞ்சாகவே போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி இருக்குதுன்னா செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய மோட்டிவேஷன் 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 சொல்லிட்டு நம்மளை அப்படியே வந்து போர் அடிக்கிற விதமாக ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்கிறாரு. ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தினுடைய டைரக்டர் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தை கொடுத்தாரா அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண வைக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது தான் டெஃபினெட்லி நம்ம எல்லாருமே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்க்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருந்திருக்கும். பட் அதில் கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் படத்தில் வரக்கூடிய பாடல்கள் விவேக் மோவின் அவர்களுடைய இசையில் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் படத்துக்கு பின்னணி இசை வந்து பார்த்தீங்கன்னா ஜாவத் ரியாஸ் அவர்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த வீக்கெண்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.